சோழ நாடு. சோலை நாடு. சோழ நாடு சோலைகள் மிகுந்தது. சோலை நாடு சோழ நாடு என்று ஆகியிருக்கலாம் என்று கருத இடம் உண்டு. சோழ நாட்டின் நரம்பு மண்டலமாக ஓடி உயிரளிப்பது காவிரி ஆறு. கா பிளஸ் விரி என்றால் இருபுறமும் சோலைகளை விரித்துச் செல்லும் ஆறு என்று பொருள். சோழ நாட்டில் தேவாரப் பாடல் பெற்ற தலங்கள் பல உள. அவற்றுள் திருசாயக்காடு, திருவெண்காடு, திருத்தலைச்சங்காடு, திருத்தலையாலங்காடு, திருக்கொள்ளிக்காடு, திருமறைக்காடு, திருக்காட்டுப்பள்ளி, திருக்கோலக்கா, திருக்குரங்குக்கா, திரு ஆனைக்கா, திருநெல்லிக்கா, திருக்கானாட்டு, முள்ளூர் என்பன பெயர் பெற்று விளங்குகின்றன. ஆலம்புழல், திருத்தண்டலை, நீல்நெறி, இடும்பாவனம், அரசவனம், வில்வவனம், சாயாவனம் என சில தலங்கள் பெயர் பெற்றுள்ளன. தில்லை திருவிழி மழிலை, திருப்பன்கூர், திருப்பனந்தாள், திருக்கோட்டையூர், திருப்பழுவூர், மாந்துறை, கடம்பந்துறை, திருப்பாரத்துறை, பாலைத்துறை, இடைமருதூர், திருப்பண்ணையூர் போன்ற ஊர் பெயர்களும் மரக்கூட்டங்களின் அடிப்படையாக தோன்றியவை ஆகும். பல்லன் கோயில் செப்பேட்டிலும் வேலூர் பாளையம் செப்பேட்டிலும் பல்லவன் சிம்மவிஷ்ணு சோழ நாட்டை கைப்பற்றிய விபரம் கூறப்பட்டுள்ளன. சிம்மவிஷ்ணு கவரேன் மகளான காவிரி நதியை மாலையாகவும் நெல் வயல்கள், செழுமையான கரும்பு வயல்கள் ஆகியவற்றை ஆடையாகவும், கமுக்குத்தோட்டம், வாழைத்தோட்டம் ஆகியவைகளை ஒட்டியானமாகவும் கொண்ட சோழர் பூமியை கைப்பற்றினான். பல்லன் கோயில் செப்பேடு 5 சொல்லுகிறது. பிரகாசிக்கும் பாக்கு மரங்கள் நிறைந்ததும், சென்னல் தானியம் நிறைந்த காடுகளை அணியாக கொண்டதும், காவேரன் மகளான காவிரியினால் அலங்கரிக்கப்பட்டதுமான சோழர்களுடைய நாட்டை சிம்ம விஷ்ணு கைப்பற்றினான். வேலூர் பாளையம் செப்பேடு 10 என்பன அப்பகுதிகளாம். மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மெய்கீர்த்தி சோழ நாட்டை சோலை மலிபழன சோநாடு என்று கூறுகிறது. ஒரு சோழ மன்னன் சோலைகளை காக்கும் வகையில் உசுருள்ள மரங்களை வெட்டாதே என ஆணை பிறப்பித்தான். தஞ்சை நகரின் வடமேற்கு பகுதியில் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் ஆழ்வார்களின் மங்களாசனம் பெற்ற வைணவ திருப்பதிகள் பல உள்ளன. அப்பகுதிக்கு அன்று முதல் வம்புலன் சோலை என்றே பெயர் வழங்கி வந்துள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் அச்சொல் இடம்பெற்றுள்ளது. பிற்கால ஆவணங்கள் பலவற்றில் சோலை செட்டி, சோழ செட்டி, சோழிசீர், சோழியம்மன், சோழியம்மன் என எழுதப்பட்டுள்ளமையை காணுகிறோம். ழகரமாக மாற வாய்ப்புள்ளது. மேற்கண்ட செய்திகளை எல்லாம் நோக்கும் பொழுது சோலை நாடு சோழ நாடு ஆகியிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. சோழ நாடே தமிழ்நாடு. இலக்கண ஆசிரியர்கள் செந்தமிழ் வழங்கும் நாட்டை தமிழ் நிலம் என்றும், தமிழ் திரிந்து வழங்கும் நிலத்தை கொடுந்தமிழ் நாடு என்றும் குறிப்பர். செந்தமிழ் நாடு 12 பகுதிகளாக பிரிக்கப்பெறும். அவற்றுள் புனல் நாடு என்பது சோழ நாட்டு பகுதியாகும். சிலர் புனல் நாடாகிய சோழ நாட்டையே செந்தமிழ் நாடு என்பர். அதாவது சோழ நாட்டில் வழங்குவதே செந்தமிழ் என்பது கருத்து. தொல்காப்பியத்தின் முதல் உரைக்காரராகிய இளம்பூரணார் தொல்காப்பியம் சொல்லதிகார கிளவியாக்கியம் 13ஆம் நூற்பா உரையில் நும்நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல் என்று கூறுகிறார். அவரே தொல்காப்பிய எச்சிவியல் உரையில் செந்தமிழ் நிலம் வையை ஆற்றின் வடக்கு, மருதையாற்றின் தெற்கு, கருவூரின் கிழக்கு, மருவூரின் மேற்கு என்று குறிக்கின்றார். இவற்றுள் பெரும்பகுதி சோழ நாட்டின் பகுதியாக அமைவதை காணலாம். மற்றொரு உரையாசிரியர் சோழ நாடே செந்தமிழ் நாடு என்று கூறி அதற்குரிய காரணங்களையும் விளக்குகிறார். மன்றவாணன் மலர்திரு அருளால் செந்தமிழ் மகிமை சிவ அணிய செய்த அடியவர் கூட்டமும் ஆதி சங்கமும் படியின் மாம்பெருமை பரவுர சோழனும் சைவமாதவரும் தழை தனிது இருந்த மையுறு சோழ வளநாடு என்பது அவர் காட்டும் பாடலாகும். புகழேந்தி புலவர் பாடல் ஒன்றில் சோழனை தமிழ்நாட்டன் என்று அழைக்கிறார். பங்க பழனத்து உழவர் பலவின் கனியை பறித்தென சங்கிட்டு எரியும் குரங்கு இளநீர் தனை கொண்டு எரியும் தமிழ்நாடா என்பது அவர் பாடலாகும். அரிசமய தீபம் எனும் நூல் சோழ நாட்டை தமிழ் சோழ நாடு என்று கூறுகிறது. சோழ மண்டலம் திருவாரூர், தஞ்சாவூர், உறையூர், பழையறை, மருவூர். நன்றிகள் பல.